Dear children, 10th standard 2 mark revision பார்க்கலாம். இப்போ வந்து இரண்டு கோடுகளுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இரண்டு நேர்கோடுகளுடைய சமன்பாடு கொடுத்துட்டு இந்த ரெண்டு நேர்கோடுகளும் செங்குத்து என்று நிறுவுக அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு நேர்கோடுகள் செங்குத்து அப்படின்னு சொன்னால் நம்ம m1 இன்ட்டு m2 -1 நிரூபிக்கணும். அதாவது சாய்வுகளுடைய பெருக்கல் பலன் -1 அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ முதல் கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா -x கெடு பை y கெடு. இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் எந்த எதுவுமே நம்பர் கொடுக்கலன்னா எக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 1xன்னு அர்த்தம். அதனால் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் எழுதிட்டு எக்ஸுக்கு எழுக்கு 1 போட்டுக்கிறோம். ஒய்யோட கெடு பாருங்கள் -2 கீழே வகுத்தில் எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ்ஸாக மாறிடுது. 1/2 முதல் கோட்டினுடைய சாய்வு 1/2. அடுத்து இரண்டாவது கோடு எடுத்துக்கிறீங்க. அதில் அதே மாதிரி -x கெழு பை y கெழு ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் எக்ஸின் கெழுக்கு வந்து 6, ஒய்யின் கெழு 2. இது நம்ம 6ஐயும் 3ஆல் அடித்தோம்னா 2 தடவை அடங்கும். -2ன்னு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம செங்குத்து கோடுகளுக்கு நம்ம என்ன நிரூபிக்கணும்னா 2ஐயும் பெருக்கணும். 2 சாய்வுகளை பெருக்கணும். அரை பெருக்கல் -2. இப்போ 2 அடித்தாச்சு. ஒரு 2 ஒரு தடவை ப்ளஸ் இன்ட்டு -1. ஸோ 2 கோடுகள் செங்குத்து என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதினா போதும். 2 நேர்கோடுகள் கொடுத்துட்டாங்கன்னா சாய்வுகளுடைய பெருக்கல் பலன் -1 வந்ததுன்னா அவை ரெண்டும் செங்குத்து அப்படின்னு எழுதிடுங்க. சரியா?